சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விஜய் அவர்களுடைய அந்த ஸ்பீச்சை கேட்டு அந்த கரூரில் இறந்து போனவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். ட்விட்டரில் அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்க. முக்கியமான சில வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாரு சூப்பர் ஸ்டார் அவர்கள். முக்கியமாக இந்த வீடியோ நான் பேசும்போதும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த ட்வீட் போடும்போதுமே கரெக்டாக கிட்டத்தட்ட மணி 10 மணி கிட்ட போட்டிருக்காப்ல. இந்த டைம் வரைக்கும் விஜய் அவர்கள் கிட்ட இருந்து ஒரு இரங்கலோ ஒரு சாரியோ ஒரு மண்ணும் வரல. ஆனால் மற்ற எல்லாரும் அதை பற்றி பேசிட்டாங்க. சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லியிருக்க வார்த்தையும் பாருங்க. கரூரில் நிகழ்ந்திருக்கும் அப்பாவி மக்களின் உயிரிழப்பு செய்தி நெஞ்சை உலுக்கி மிகவும் வேதனை அளிக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள், காயமடைந்தோருக்கு ஆறுதல்கள். சூப்பர் ஸ்டார் அவர்கள் கிளீனா சொல்லியிருக்காரு. அப்பாவி மக்கள் தான் அங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கிளீனான புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, யார் யார் இந்த விஷயத்துக்கு காரணமா இருந்தாங்களோ, யார் யார் அதை சுத்தி அதை இன்டர் பண்ணாங்களோ அவங்க யாரும் சாகல. வந்த மக்கள்ல அப்பாவிகள் தான் இறந்து போயிருக்காங்க. அதுதான் நம்ம கிளீனா புரிஞ்சுக்கணும். இப்ப வரைக்கும் விஜய் அவர்கள்ட்ட இருந்து ஒரு வார்த்தை வரல, ஒரு இரங்கல் வரல, ஒரு மண்ணாங்கட்டி வரலங்க. இது அவர் போனதுக்கு அப்புறம் நடந்த விஷயம் கிடையாது. அவர் பேசிட்டு இருக்கும் போதே இத்தனை பேர் இறந்திருக்காங்கிறத செய்தி. ஆனா அதை பத்தி அங்க ஒரு வார்த்தையோ இல்ல அதை பத்தி போகும்போது எதுவுமே பேசல. ஆனா எவ்வளவு கரெக்டா ரஜினி சார் சொல்றாரு பாருங்க. அப்பாவி மக்களுடைய உயிரிழப்பு செய்தியை நெஞ்சை உலுக்கிருக்கேன்னா 9 குழந்தைகள் இறந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் 16 பெண்கள் இறந்திருக்காங்க, 9 ஆண்கள், 31 பேர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது போக பல பேர் மருத்துவமனையில் ரொம்ப மோசமான நிலையில சிகிச்சை பெற்று வராங்க. ஸோ பலி எண்ணிக்கை அதிகமானாலும் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காங்க. நமக்கே அப்படி இருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான ஆளா இருக்கிற யாரையாக அவங்க இறந்து போயிருக்காங்களோ அவங்களே விஜய் தான். விஜய்க்காக தான் அவங்க இறந்து போயிருக்கிறாங்க. அவர் பேசும்போது அந்த சம்பவம் நடந்திருக்கு. அதை பத்தி ஒரு வார்த்தை பேசணும்னு சொல்லிட்டு கூட தோண மாட்டிருக்கு விஜய் அவர்களுக்கும். முக்கியமா விஜயும் சரி அவங்க கட்சிக்காரங்க யாருமே அந்த ஹாஸ்பிட்டல்ல இல்லை. இந்நேரம் விஜய் இருந்திருக்கணும் அந்த ஹாஸ்பிட்டல்ல. ஒருத்தம் கிடையாது. அந்த துண்டையை பார்க்க முடியல. இருக்கிறவங்க ஃபுல்லா யாருன்னா திமுக காரங்க இருந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபுல்லா திமுக பெரிய பெரிய அமைச்சர்கள் இருந்து எல்லாரும் இருந்துட்டு இருக்காங்க. மற்ற யாரும் இல்லைங்க. பார்க்கறதுக்கு அப்படி இருக்குங்க. எப்படிங்க அந்த கட்சிலாம் நாளைக்கு மக்களுக்கு நல்லது செய்யும் நம்ம நம்புறது கேவலமா இருக்காங்க எனக்கு பார்க்கும் போதேட்டு. உங்களோட கருத்தை சொல்லுங்க.